பிரியமானவர்களே, ஆழமான வேத சத்தியத்தை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் வெளியிடும் எல்லா வேத ஆராய்ச்சி சத்தியங்களும் உங்களுக்கு வந்தடையும். கேட்டு மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளுக்குரிய சத்தியத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக புறப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மெய்யாகவே இந்த மாலை வேளையில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சூழ்நிலைகள் ஏர்மறையா இருந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு தான் பவுல் சொல்றார். அதனால சத்தியத்தை எப்படி தான் கேட்கணும்? சந்தோஷமாய் கேட்கணும். சரி, இன்றைக்கு உங்கள் மத்தியில வைக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சத்தியம் என்னன்னா, லவோதிக்கேயா கடைசி கால விசுவாசிகளின் நிலை, கடைசி கால விசுவாசிகளின் நிலை அல்லது கடைசி கால சபையாரின் நிலைன்னு கூட சொல்லலாம். லவோதிக்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த சபை? கடைசி சபை. 7 சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 சபையும் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற கூற்று என்னன்னா, 7 காலங்களை குறிக்குது. ஒவ்வொரு சபையும் ஒரு காலத்தை குறிக்கிற மாதிரி கடைசி காலம், கடைசியாய் சொல்லப்பட்ட சபை எதுனா இந்த லவோதிக்கேயா என்ற சபை. அந்த காலம் இப்போ இருக்கிற காலத்துக்கு ஒன்று இருக்குது, ஒற்றுமையோடு இருக்குது. அதனால லவோதிக்கேயாக்கு சொல்லப்பட்ட காரியம் எல்லாமே யாருக்கு வரும்? கடைசி நாட்கள்ல வாழ்ற நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகிறபடி அங்கு சில அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் ஒரு கடைசி நாட்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் எல்லா காரியங்களும் என்ன பண்ணிட்டு இருக்குங்க? அடையாளங்கள்லாம் நிறைவேறிட்டு இருக்கு. சமீபத்துல கூட ஒரு செய்தி ஒன்று அனுப்பிச்சேன். கடைசி காலம் நம்முடைய காலமா, எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. அதுல சில சபையில இருக்கக்கூடிய அடையாளங்கள், அதோட தொடர்ச்சியாக தான் இதுவும் இந்த செய்தியும் வரும். இனி வருகிற நாட்கள்ல அந்தி கிறிஸ்துவ குறித்து இன்னும் அநேக காரியங்களை தொடர்ந்து அதன் அடிப்படையில நம்ம கேட்க இருக்கிறோம். தேவன் அதுக்குரிய வெளிச்சத்தை நமக்கு கொடுப்பாராக. ஸோ சபை விசுவாசிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல சொல்றாரு. எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன்றார். யாருக்கு? சபையா இருக்கு. பிரகாசமுள்ள மனக்கண்கள். இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா, 2 வல்லமையை பார்க்கணும்னு சொல்றாரு. 2 வல்லமையை பார்க்கறதுக்கு இருதயத்தின் பிரகாசமுள்ள மனக்கண்ணு வேணுமா? ஒண்ணு, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை. இயேசுவை பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? எழுப்பினார் இல்லையா? மரித்தோர்ல இருந்து எழுப்பினார் பாருங்க. அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமைன்னா, பலத்த சத்துவத்தின் வல்லமை. 2வது ஒரு வல்லமை என்னன்னா, மகா மேன்மையான வல்லமை. அத இயேசு கிறிஸ்து கிட்ட நடப்பித்தார் பாரு, அதை நம்ம கிட்ட நடப்பிக்கிறதுக்கு. புரியுதுங்களா? இயேசுவை உயிரோடு கூட எழுப்பின பலத்த சத்துவத்தின் வல்லமைய நாம் அறிவதற்கு, நாம் வெளிக்காட்டுவதற்கு நமக்கு மகா மேன்மையான வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கணுமா? அதை எதனால பார்க்க முடியுமா? பிரகாசமுள்ள மனக்கண்கள். அப்ப அந்த மனக்கண்ணால தான் என்ன பண்ணோம்?
பார்க்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு உள்ளான ரீதியில காரியங்களை பார்த்து தான் நடக்கணும். கிறிஸ்தவன்றது ஒரு விஷன் மாதிரி. அதனாலதான் சொல்லுவாங்க தரிசனம். இது என்ன மாதிரி தரிசனம்னா, இயேசுவை உயிரோடு கூட எழுப்பி அவருக்குள் நடப்பித்த அந்த சத்துவத்தை நம் மூலமாக இக்காலத்துல தெரிய வரும் பொருட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி அவர் மேல நடப்பித்த அந்த ஒரு காரியம் எவ்வளவு மகிமையான காரியம்னா, இப்ப கர்த்தர் நமக்கு அந்த மகா மேன்மையான வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை இன்னைக்கு உலகத்துல நம்ம காட்டணும், உலகத்துல இருக்கக்கூடிய நம்ம காட்டணும். அப்போ மற்றவங்களை உயிர்ப்பிக்கிறபடி, பாவத்தினாலும் அக்கிரமங்களாலும் மரித்தவர்களை நம்ம என்ன பண்ணோம், உயிர்ப்பிக்கிற விதமா நமக்கு மகா மேன்மையான வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சபை அப்படின்னா என்ன, விசுவாசிகள் அப்படின்னா என்னன்னா இந்த நிலைப்பாட்டுக்குள்ளதான் வராங்க. அதனால்தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். தேவன் வச்சிருக்கிற சபையை குறித்து, விசுவாசிகளை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்னன்னா, இயேசுவை எழுப்பி என்ன நடப்பித்தாரோ இந்த கடைசி காலத்துல நம்மளையும் எழுப்பி இருக்கிறாரு. எதுல இருந்துங்க, அக்கிரமத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் எப்படி இயேசுவை எழுப்பினாரோ அப்படியே பாவத்துக்கு மரித்திருந்த நம்மள கூட என்ன பண்ணாரு, ஞானஸ்நானம் மூலமா எழுப்பி குமாரனை வச்சு இப்ப எப்படி நடப்பிக்கிறாரோ அதே மாதிரி இந்த உலகத்துல நீங்களும் நாங்களும் என்ன பண்ணோம், நடப்பிக்கிறவர்களாக மாறணும். அப்ப நம்மளுடைய வேலையை மாறி போச்சு பாருங்க, இலக்கு மாறி போச்சு, தரிசனம் மாறி போச்சு, நோக்கம் மாறி போச்சு. இதுதான் சபையார்கிட்ட விசுவாசிங்கிட்ட கடைசி நாட்கள்ல தேவன் எதிர்பார்க்கிறார். புரியுதுங்களா? ஆனா நம்மளுடைய நோக்கம் திட்டம் எல்லாமே எப்படி இருக்குதுங்க, ஏதோ ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கிறோம். அதனால்தான் யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபு 1:22 வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பாத்தீங்களா, வசனத்தை கேட்டா மட்டும் போதாது, என்ன பண்ணுமா, அதன்படி சொல்லுங்க எல்லாரும், அதன்படி செய்யணும். முன்னாடி வார்த்தை எப்படி சொல்லுது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. ஏன்னா அந்த கடைசி கால சபை எப்படி இருக்கும்னா, போதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், உக்காந்து கேட்கறதுக்கு ஒரு கூட்டம். ஆனா இது ஆதி சபையில கிடையவே கிடையாது, இந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. கேட்கிறவர்கள் வளர்ந்தார்கள், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இப்படி சபை பெருகுச்சு, இப்படி சத்தியம் வளர்ந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, பர்மனண்டா வருஷக்கணக்குல ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்குது. போதிக்கிறவங்க என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, அவரு பிள்ளைன்னு போதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த செட்டப்பே ஆதி சபையில செட்டப்பே கிடையாது, இப்போ எல்லாம் மாறி போச்சு. அதனால தான் யாக்கோபு சொல்றாரு, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களா இருக்கணும்னா, வசனத்தை கேட்டு அதுக்கேற்ற ஒரு கிரியையை நம்ம என்ன பண்ணோம், இந்த கடைசி நாட்கள்ல நடப்பிக்கிறவர்களா இருக்கணும். 23வது வசனம், எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால், வசனத்தை கேட்டு செய்யாம இருக்கிறவன் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கண்ணாடியில தன் முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். முடிஞ்சிச்சா? அப்போ அவன் கண்ணாடியில பார்த்துட்டு அவன் என்ன பண்ணும், இப்போ போறீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, எங்க அர்ஜென்ட்டா கிளம்புறீங்க, டக்குன்னு மூஞ்சில ஒரு பவுடர் அடிச்சுன்னு கண்ணாடியில போய் நிக்கிறீங்க, ஒரு பக்கம் வெள்ளையாகுது ஒரு பக்கம் கருப்பாகுது, அப்படியே போயிடுவோமா? என்ன பண்றோம், சரி பண்றோம். ஆனா வசனத்தை கேட்டு செய்யாதவங்க பார்த்தா அந்த மூஞ்சி அப்படியே வச்சுன்னு போற மாதிரி தான். அப்ப பாக்குறவங்க எல்லாம் அந்த மூஞ்சை பத்தி என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. புரியுதா? அப்போ வசனமும் கண்ணாடி தான். இதுல சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் நம்மள சரி பண்ணுது. இந்த இடம் உனக்கு சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லும் போது உடனே நம்ம என்ன பண்ணோம், கேட்டு அதன்படி செய்யணும். அப்படி செய்யலன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், வஞ்சித்து கொள்ளுகிறேன், என்ன நானே ஏமாத்திக்கிறேன். புரியுதுங்களா? அதுதான் அவர் சொல்றாரு, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். கண்ணாடியில முகம் பார்த்து அந்த இடம் போன பிறகு மறந்துடணும். சத்தியத்தை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், கேட்டு அப்ப கண்ணாடி காட்டுது, நீ யாரு, எப்படி இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு காட்டுது. ஆனா கேட்டு அப்புறம் என்ன பண்றோம், போன உடனே சரி செய்யாம மறந்துடுற. அந்த மறதி என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. சரி, இன்னைக்கு இதன் அடிப்படையா வச்சு இந்த லவோதிக்கேயா அப்படின்ற சபையில சொல்லப்பட்ட இந்த கடைசி கால விசுவாசிகள் அல்லது சபையாருடைய நிலை என்னன்றத அங்க சில அடையாளங்கள்லாம் சொல்லி இருக்குது. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதுல சொல்லப்பட்ட அடையாளம்லாம் நமக்கு இருக்குதான்னு பார்க்க போறோம்.
இந்த லவோதிக்கையாக்கு சொல்லப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் நமக்கு இருக்குதான்னு நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஒருவேளை நமக்கு 100% பொருந்துச்சுன்னா இது என்ன காலம்? ஆமா, கூடி சீக்கிரத்துல இயேசு வர போறாருன்னு பண்ணிக்கலாம். பொருந்தலன்னு வச்சுங்க, இன்னும் கொஞ்சம் தாமதம் ஆகும். சரியா? சரி. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தல் 3:14. லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. ஆமேன், ஆமேன். இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பாருங்க, லவோதிகேயா சபையின் தூதுவனுக்கு எழுதுக வேண்டியது என்னவென்றால், இப்ப முதல்ல அந்த லவோதிகேயா அப்படின்ற ஒரு சபை, 7வது சபை, கடைசி சபை. இந்த சபையை குறித்த ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த சபைக்குரிய காரியம் தெரிஞ்சாதான் இது கடைசி காலமா என்னன்றது நம்மள புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லவோதிகேயா அப்படின்றது வந்து ஆன்டியோகாஸ் அப்படின்ற ஒரு ராஜா, அந்தியோகியா அப்படின்ற ஒரு ராஜா இருந்தார், ரோம ராஜா. அவருடைய மனைவிக்கு ஒரு பட்டணத்தை கட்டினார். அதுதான் லவோடியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் லவோதிகேயா அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஒரு ரோம ராஜாவுடைய மனைவியின் பெயர்ல கட்டப்பட்ட ஒரு நகரம் தான் இந்த லவோதிகேயான்ற நகரம். அந்த நகரத்துல இருக்கக்கூடிய சபைக்கு எழுதுறாரு. இவங்க வந்து ஆக்சுவலா இந்த ஆன்டியோகாஸ்ன்றவர் வந்து எப்படிப்பட்டவர்னா, அந்நிய தேவர்களையும் வணங்காதவர். இவர் வந்து ஒரு நாஸ்திகர் மாதிரி, கடவுள் நம்பிக்கையே கிடையாது. இவர் கிறிஸ்தவர்கள் அந்த நாள்ல பரவி இருந்ததுனால, இந்த கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்துல இருக்கக்கூடாது, இவர்கள் எல்லாம் நான் அழிப்பேன்னு சூளுரை உரைத்து கிரவுன் என்ன பண்ணிக்கினாராம், தலையில வச்சுக்கிட்டு அப்படி ஆட்சி அமைச்சவர் தான் இந்த ஆன்டியோகாஸ் எபிபெனஸ்ன்ற ராஜா. இவருடைய 2ஆம் ராஜாவை வந்து ஒருத்தர், இவருடைய வம்சாவழியில வந்தவருடைய மனைவி பேர் தான் லவோடியஸ். ஆனா நடந்தது என்னன்னா, இவரு என்ன பிரகடனம் பண்ணார்னா, கிறிஸ்தவங்களே இருக்கக்கூடாது, நான் அழிச்சிருவேன்னு சொன்னாரு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா, அந்த அந்தியோகியா பட்டணத்துல தான் முதல்ல சீஷர்களை என்னன்னு அழிச்சாங்க, கிறிஸ்தவர்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. பாத்தீங்களா, கிறிஸ்தவங்களே இல்லாம பண்ணினவன் சொன்ன ராஜா, ஆனா அவன் மனைவி பேர்ல கட்டின ஊர்லயே சீஷர்கள் பெருகினாங்க. அந்த சீஷர்களை என்னன்னு அழிச்சாங்க, கிறிஸ்தவர்கள் அழிச்சாங்க. அன்னைக்கு சொல்லப்பட்டுதான் இன்ன வரைக்கும் நம்மள எல்லாரும் என்னன்னு சொல்றாங்க, இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் தான் சொல்றாங்க. அப்போ நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒண்ணுமே முடியாது அழியணும்னு நினைக்கிற இடத்துலதான் தேவன் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குறாரு. புரியுதுங்களா? ஒரு புதிய தொடரையே என்ன பண்றாரு, முடிவு அப்படின்னு வரும்போது இடத்துலதான் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சரி, இப்போ இந்த லவோதிகேயா அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் இன்டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆவிக்குரிய மந்த நிலை அல்லது ஆவிக்குரிய அலட்சிய நிலை. ஆவிக்குரிய, கவனிங்க, ஆவிக்குரிய மந்த நிலை, ஆவிக்குரிய அலட்சிய நிலை. லவோதிகேயா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவிக்குரிய மந்த நிலை, ஆவிக்குரிய அலட்சிய நிலை. ஏன்னா இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆன்மீகத்து மேல நம்பிக்கையே கிடையாது. அதனால இந்த அம்மாவுக்கு பேர் கூட என்ன வச்சிருக்கிறாங்க, லவோடியஸ்னா மந்த நிலை. ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் என்ன பண்றது இல்லை, அவங்க ஏற்றுக்கொள்றது இல்லை, அதை அலட்சியப்படுத்துதா இருக்கு. இன்னொரு ஒரு மீனிங் என்ன இருக்குன்னா, செல்ஃப் சஃபிஷியன்ஸ்ன்றாங்க, தன்னிறைவு உள்ளவர்கள். இவங்க கிட்ட போய் கடவுள் இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறாருன்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியுங்க, எங்களுக்கெல்லாம் அது சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களை உடையவர்கள் தான் இந்த லவோதிகேயா. அப்ப கொஞ்சம் இந்த பேரை வச்சு ஏன் இயேசு கிறிஸ்து தூதனை கொண்டு யோவான் கிட்ட பேசினார்னா, கடைசி கால சபையை குறித்து பேசினார்னா, நீங்க முந்தின சொல்லப்பட்ட 6 சபையை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, 6 சபையில அதுல இருக்கக்கூடிய நல்ல காரியத்தை பத்தி சொல்லுவார். அதுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம், ஏதோ ஒரு நல்ல காரியம் அதுல இருக்கும், அவங்க செஞ்ச கிரியைகளை, நற்கிரியைகளை சொல்லுவாரு. ஆனா லவோதிகேயாக்கு மாத்திரம் நற்கிரியை சொல்லவே மாட்டார். ஏன்னா அங்க என்ன இல்ல, நற்கிரியையே இல்லை. ஏன்னா என்ன ஆயிட்டாங்க, ஆவிக்குரிய
மந்த நிலை, அலட்சிய நிலை. என்ன ஆயிடுச்சுங்க? தன்னிறைவு. புரியுதா? அப்ப இயேசு பாருங்க எவ்வளவு கிளியரா லவோதிக்கேயாவின் சபை தூதனுக்கு எழுத வேண்டியதுன்னு சொன்னார்னா, அந்த லவோதிக்கேயானா ஆவிக்குரிய மந்த நிலை, அலட்சிய நிலை, தன்னிறைவு உள்ளவர். இப்போ அப்படியே நம்ம இதுக்கு வருவோம். இப்போ இருக்கக்கூடிய விசுவாசிங்க நிலைமைய கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? ரொம்ப ஃபயரா இருக்கிறோமா? ஆவிக்குரிய நிலையில மந்த நிலை, அப்புறம் இன்னும் சொல்ல போனா அலட்சிய நிலை. புரியுதுமா? அலட்சிய நிலை, தன்னிறை உள்ளவர்கள், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறது, தன்னிறை உள்ளவர்கள். ஸோ அப்போ லவோதிக்கேயா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் ஆவிக்குரிய மந்த நிலை, அலட்சிய நிலை, தன்னிறை உள்ளவர்கள். இந்த சபைக்கு எழுதும் போது இயேசு முடிவில் இப்படி சொல்றாரு, எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியம் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. ஒவ்வொரு சபையில குறித்து எழுதும் போதும் இயேசு ஒரு விஷயத்த சொல்லுவார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெளிப்படுத்தல் 3:1 வாசிக்கிறோம் பாருங்க. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 7 ஆவிகள் 7 நட்சத்திரம் அப்படின்னா 7ன்றது எதை குறிக்குது? பரிபூர்ணத்தை குறிக்குது. 7 ஆவிகள்னும் போது அந்த ஆவியினுடைய பரிசுத்தாவினுடைய பரிபூர்ண நிலை. புரியுதுங்களா? முற்றுமுடிய தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு நிலைமையும், ரெண்டாவது 7 நட்சத்திரம் அப்படின்னும் போது 7ன்றது பரிபூர்ணம். நட்சத்திரன்றது என்னங்க? ஆபிரகாம் சொன்னாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலும் கடற்கரை மணலை போல இருக்கும். அப்போ 3 கூட்டத்தார் வராங்க. வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், பூமியின் தூளை போல இருப்பாங்க. அப்போ 3 தரப்பு மக்கள் வந்துட்டாங்க. அதுதான் இயேசு சொன்னாரு, அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர், அதுல உண்மையா இருக்கிறவங்க ரொம்ப சிலர். அப்போ அந்த 3வது நிலை அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திரங்கள்னும் போது யாரு? அவங்க தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவங்க. அப்ப இந்த சர்தை தூதனுக்கு அவர் எழுதும் போது அந்த சபை எப்படி இருக்கணும்ன்றத வெளிப்பாடா எழுதியிருப்பார். நீ இப்படி இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பு புரியும்படி சொன்னா ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த விஷயத்த சொல்றாரு. அப்போ லவோதிக்கேயாக்கு என்ன எதிர்பார்த்தா தெரியுமா? அதுதான் வாசிக்கிறோம், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சி. அப்போ தேவன் லவோதிக்கேயா கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? உண்மை சத்தியம் உள்ள சாட்சி எதிர்பார்க்கிறார். உண்மை சத்தியம் உள்ள சாட்சி. எல்லார் கையிலயும் சத்தியம் இருக்குது, எல்லாருக்குமே சத்தியம் தெரியும். ஆனா அந்த சத்தியத்துல ஒரு உண்மை இருக்குதா? அந்த சத்தியத்துல ஒரு சாட்சி இருக்குதா? அதுதான் எதிர்பார்க்கிறார் கடைசி கால சபையில. அப்போ உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியின் தன்னை ஏன் வெளிப்படுத்துறாருன்னா, ஆமேன் என்கின்றவர். இயேசுவினுடைய நாமத்தை இங்க என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? ஆமேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக கடவது. அப்போ உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் சொல்லுகிறவர் ஆமேன்னா என்ன அர்த்தம்? ஆக கடவுது. அப்போ இந்த கடைசி கால சபை எப்படி இருக்கணும்னு அவர் விரும்பினார்னா, உண்மையும் சத்திய சாட்சியும் உள்ள சபையா இருக்கணும்னு விரும்பினார். சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் வரார், என்னென்ன அந்த சபையினுடைய காரியங்கள்ன்றத நெக்ஸ்ட் அப்படியே தொடர்ந்து பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. 15-16. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இப்ப சொல்றார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். புரியுதுங்களா? படிச்சிங்களா? என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு நீ அனலா இருக்கணும், இல்ல நீ குளிரா இருக்கணும். நீ எப்படி இருக்கிற? குளிருமின்றி அனலாவும் இல்ல குளிராவும் இல்ல, எப்படி இருக்கிறியா? வெதுவெதுப்பா இருக்கிற. நீ வெதுவெதுப்பா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்? உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். இப்போ இதுல சொல்லப்பட்ட ஒரு 4 விஷயம், அனல், குளிர், வெதுவெதுப்பு, வாந்தி. 4 விஷயம், அனல், குளிர், வெதுவெதுப்பு, வாந்தி. இந்த 4த்துக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. இதுல சொல்லப்பட்ட 7 நட்சத்திரம், 7 வாதை, 7 முத்திரை, 7 பொன் குத்து விளக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே என்ன இருக்குதுங்க? ஒரு அர்த்தம்
இருக்குது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது அனல் அப்படின்னா என்ன? ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 12:11. அசதியாய் இராமல் அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படி ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்கு என்ன பண்ணுமா? ஊழியம் செய்யுங்கள். பாத்தீங்களா? அப்போ அனலாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? அனலாவதுன்னா என்ன அர்த்தம்? ஆவியில அனலா இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஊழியம் நிறைய பேர் செய்யறாங்க, ஆனா ஆவியோடு செய்யல. அதான் பிரச்சனையே. ஆவியில அனலா இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்றாரு. இப்போ அங்க இயேசு சொன்னார் பாருங்க, நீ எப்படி இருக்கலாம்? அனலாவது இருக்கணும். அப்ப என்ன பண்ணும்? ஆவியில அனலா இருந்து ஊழியம் செய்யணும். இப்போ கடைசி கால சபை ஆவியில அனலா இருந்து என்ன பண்ணோம்? ஊழியம் செய்யணும். செய்யறோமா? இன்னைக்கு எத்தனை சபையில ஊழியக்காரங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இத்தனை வருஷ காலமா சத்தியத்தை கேட்டு இருக்கிறோம், நம்ம இவ்வளோ வருஷமா இருக்கிறோம், நம்ம எத்தனை பேர் ஊழியம் செய்கிறோம்? இதெல்லாம் சிந்திக்க வேண்டியது. இதெல்லாம் கடைசி கால சபையோட அடையாளம். அனலா இருந்து ஊழியம் செய்யணும், அனலா இருந்து ஊழியம் செய்யணும். அப்போ ஏசு என்ன சொல்றாரு? ஒண்ணு ஆவில என்னவாயிரு? அனலாயிரு. அப்படி இல்லைன்னா என்னாரு? குளிராயிருன்னார். குளிர்னா என்னங்க? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை மூடிடாதன்றாரு. ஆவியை அவித்து போடாது. அது இன்னொரு மொழிபெயர்ப்புல ஆவியின் செயல்பாட்டை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி வருது. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும், ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற முதல் கிஃப்ட் என்ன தெரியுமா? பரிசுத்தாவி. பரிசுத்தாவியை கொடுக்கிறார். இந்த பரிசுத்தாவின் உணர்வு முதல்ல நம்மளுக்கு வரணும். இந்த உணர்வு வந்தா தான் என்ன ஆகும்? ஏன்னா அந்த பரிசுத்தாவிக்கு என்ன அடையாளம்னா, ஆதி சபையில சீஷர்கள் 120 பேர் கூடி இருக்கும் போது என்ன வந்து இறங்குச்சு? அக்கினிமயமான நாவு. நாவுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நம்ம எப்படின்னா, இந்த பிக்சர்ல, இந்த ஏஐ பிக்சர்ல எல்லாம் வேற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஏதோ ஒன்று அப்படியே குண்டா எரியிற மாதிரி இருக்கும், குண்டு பட்ட கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். அது அப்படி இல்லை. நாவு, நாக்கு மாதிரி தலை மேல நின்று அந்த நாக்கு எரிதான். நாக்கு நின்று எரிதான், அக்கினியா எரிதான். அதனால தான் அக்கினி நாவுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஏன் நாக்கு மாதிரி நின்று எரிஞ்சுதுன்னா, அது உள்ள இறங்கும் போது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? அவங்க வார்த்தை என்னவா மாறணும்? அக்கினியான வார்த்தையா மாறணும். கர்த்தருடைய வார்த்தைய அக்கினியா சொல்லணும். அதான் தம்முடைய ஊழியக்காரர் அக்கினி ஜுவாலை போல அவர் பயன்படுத்துறாருன்னா, வார்த்தை என்னவா மாறணும்? அக்கினியா வரணும். அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்ன்றது இதுதான். உருள்றதோ பிறல்றதோ கர்த்ததோ குதிக்கிறதோ அந்த மாதிரி தப்பா சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் பண்ணிட்டாங்க. அதுக்கு வேற அர்த்தம் இருக்குது, அது பார்க்கலாம், அது வேண்டாம். ஆனா பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு ஆவியில் என்ன இன்னும் ஒரு அனல் வரணும், நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். அது உள்ள இருந்து எழுச்சி எப்படி ஆகணும்னா, வார்த்தை மாறிடும், உன்னுடைய செய்கை மாறிடும், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் மாறிடும். அப்போ அனல் இன்னும் சொல்லும் போது ஆவிக்குரிய செயல்பாட்டை நடப்பிக்கிறது. குளிர் என்று சொல்றது அதை அமுக்கி விட்டுருது. நான் ஆவியை பெற்றிருக்கிறேன்னா தெரியாது. ஆவியை பெற்றிருக்கிறேன், ஆமா நான் ஆவியை பெற்றிருக்கிறேன். ஆவிக்குரிய நடக்க இருக்குதா? தெரியாது. ஆவிக்குரிய நடக்கையில நான் இருக்கிறேன்னா அது உங்களுக்கு புரியுமா? புரியாது. இப்ப இந்த நிலைப்பாட்டில் இருக்குது என்னது? குளிர். புரியுதுங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு? ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? ஆவியாவும் இல்லை, அனலாவும் இல்லை, குளிராவும் இல்லை. பரிசுத்தாவியை பெற்று அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடக்கையில நடக்கிறாங்களான்னா இல்லை. அட்லீஸ்ட் ஒண்ணுமே இல்லப்பா, எனக்கு பரிசுத்தாவியும் கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன், ரட்சிப்பின் அனுபவத்துல வராதுன்னு சொல்றேன். வந்து பெயர் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, இவங்கெல்லாம் எங்க பார்க்கலாம்னா சர்ச்சுக்கு வெளியில பார்க்கலாம். சர்ச்சுக்கு எப்போ வருவாங்கன்னா கடைசியில வருவாங்க, கடைசியில நின்றுட்டு கடைசியில சீக்கிரமா போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் அவங்கள தான் சொல்லியிருக்குது இது குளிர்னு. ஏன்னா எதுக்கு இவங்க என்ன பண்றது இல்லை, உடன்படுறது இல்லை. இப்போ இவங்க இருக்காங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு அனலாயிரு இல்ல குளிராயிரு. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப நம்ம இப்படி இருக்கிறோம், சர்ச்சில் நிக்கிற கடைசியாலும் நம்ம தான், ஆவியை பெற்று நல்லா நாங்க வல்லமையோடு இருக்கிறோம் சொல்றவங்களும் நம்ம தான். இப்ப இதை என்ன சொல்றாருன்னா வெது வெதுப்பு. இது என்னது? வெது வெதுப்பு.
இந்த வெதுவெதுப்புன்றது வந்து என்னன்னா, உலகத்திலேயே இருப்பாங்க, பரலோகத்தை சார்ந்து இருப்பாங்க. உலகத்துல இருப்பாங்க, ஆனா எதை சார்ந்திருப்பாங்க? பரலோகத்தை சார்ந்திருப்பாங்க. அதான் ரெண்டு வாழ்க்கை, ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். இவங்களை வந்து ரொம்ப செல்லமா சொல்லலாம், ஹெவன்லி டெவில்ஸ்ன்னு சொல்லலாம். ஹெவன்லி டெவில்ஸ் எப்படின்னா, பிசாசுக்குரிய குணம் இருக்கும், ஆனா பரலோகத்துக்குரிய வாஞ்ச இருக்கும், பரலோகத்துக்குரிய தேவனுடைய அந்த கனெக்ஷன் இருக்கும். அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு தாறுமாறா கொடுக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தாறுமாறா கொடுக்குது. அதுதான் ஏசாயா 30 11-12 வாசிங்க. ஏசாயா 30:11-12. நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி. வழியை விட்டு பாதை நின்று விலகினா என்ன ஆச்சுங்க? ஒண்ணு ரட்சிப்புல அந்த வழியில போனோம், ஆனா என்ன ஆயிட்டாங்க அவங்க? ரட்சிப்புல இருந்து அந்த பாதையில இருந்து விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார். தேவன் பரிசுத்த தேவன் எங்கள் முன்பு இராதபடி என்ன பண்ணுங்க? ஓய பண்ணுங்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுக்குரிய காரியத்துல, தேவனுடைய காரியத்துல இன்வால்வ்மெண்ட் பண்ணிக்கிறது இல்ல, அதை கேட்கறதுல ஒரு முற்பாடு, அத ஒரு வாஞ்ச இல்லாதபடி ஓய பண்ணுங்க. நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் அப்போ இதுதான் வெதுவெதுப்பு. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி இடுக்கமும் தாறுமாறும், அந்த மாதிரி இடுக்கமும், ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நெக்ஸ்ட் லைஃப் என்னவா மாறிடுதுங்க? இடுக்கமும் தாறுமாறு உள்ளதா அதை நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா இப்படி மாறும் போது இதுவே வந்துடுது, அதை விரும்பின்றாரு. அப்ப நான் பிரச்சனையில இருக்கிறேன் அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வரணும்னு வரல, அதுல நான் என்ன பண்றேன்? அதை சொல்லுவாங்க, தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்றது. பவுல இயேசு சொன்னார் பாரு, முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஏன் அப்படி சொன்னாரு? மீட்புக்கு பவுலுக்கு கொடுக்கணும், ஆனா மீட்புக்கு வரல அவன். மாற என்ன பண்றான்? சத்தியம் தெரிஞ்சவன் தான், ஆனா கிறிஸ்தவங்களை என்ன பண்றான்? கொடுமைப்படுத்துறான். அதனாலதான் கேட்டார், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா? அதேதான் இங்கே கேட்கிறார், இடுக்கமும் அந்த தாறுமாறுக்குள்ள நீ போறது உனக்கு விருப்பமான்ற மாதிரி கேட்கிறார். அப்ப இதுதான் வெதுவெதுப்பு. ஒண்ணு ஆவில அனலா இருக்கணும், இல்ல ஒண்ணு அறியாத குளிர்ல இருக்கணும். ரெண்டும் வெதுவெதுப்பா இருந்தா என்ன பண்ணி போட்டுருவாராம்? வாந்தி பண்ணி போட்டுருவார். இப்ப இந்த வாந்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் ஏற்காத உணவு தான் வாந்தி. சில விஷயங்கள் சாப்பிட்றோம், அது உள்ள போய் ஜீரணம் ஆயிடுது. சில விஷயங்கள் ஜீரணம் ஆகல, உடம்பு என்ன பண்ணிடுது, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெளியில லபக்குன்னு தள்ளி விட்டுருது. வெளியில வருது, எதுக்காவது பிரயோஜனப்படுமா? எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ இங்க சொல்றாரு, இயேசுவே என்ன பண்றாராம்? வாந்தி பண்ணி போட்டுருவாருன்னா, இயேசு யாரு? வார்த்தையானவர். அவர் வார்த்தையானவர். வார்த்தையானவரை என்ன பண்ணிடுறாராம்? வாந்தி பண்ணி போடுறாருன்னா ஒரு யூஸ்லெஸ்ஸா போயிடும். சத்தியம் இருக்கும், வசனம் தான், வசனம் இருக்கும், ஆனா பயன் இல்லை. இதுதான் வாந்தி. எதுக்குமே பிரயோஜனப்படாத ஒரு ஜீவன். எவ்வளோ கேட்கறதுக்கு எப்படி இதுவா இருக்குது பாருங்க. அப்போ ஒன்றுத்துக்கு பயன்படாம என்ன பண்ணிடுது? போயிடுது. அதுதான் சொல்றாரு, நீ ஒண்ணு அனலாயிரு, இல்ல குளிராயிரு. வெதுவெதுப்பா இருந்தா வாந்தி பண்ணி போட்டுரும். இது கடைசி கால சபைக்கு விசுவாசிகளுடைய எச்சரிக்கை. இது ஒண்ணு நம்ம என்னவா மாறணும்? அனலா மாறணும். தேவனுக்குன்னு பரிசுத்தாவியை பெற்று எழும்பி பிரகாசித்து தேவனுக்காக ஏதாவது ஒண்ணு செய்து. நான் என்ன பொறுத்த வாட்ஸ்அப்ல ஒரு வசனம் போடுறீங்க, அது ஒரு பெரிய ஊழியம் தான். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களுக்கெல்லாம் என்ன பண்றோம்? வசனத்தை கொடுக்குறோம், அது ஒரு ஊழியம் தான். ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கூடுமானா இன்னும் நம்ம விரிவுபடுத்தி என்ன பண்ணலாம்? வெளி ஊழியங்களுக்கெல்லாம் தேவனுக்கு சித்தமானால் போகலாம். ஆனா அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆவியை அவித்து போடாதிருங்கன்ற மாதிரி பரிசுத்தாவியை பெற்ற நம்ம அதுக்கேற்ற கிரியைகள் நடப்பிக்காதவர்களா இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இதுதான் இங்க சொல்றாரு. இப்ப நெக்ஸ்ட் ஒரு அடையாளம் சொல்றாரு. அது வெளிப்படுத்தல் 3 17 வசனம். 3:17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடி
எனக்கு ஒரு குறை இல்லை என்று சொல்லுகிறபடியால். இப்ப பாத்தீங்கன்னா இவரு சொல்ற அறிக்கையை முதல்ல நோட் பண்ணீங்க எல்லாரும். நான் ஐஸ்வர்யவான். என்ன சொல்றாரு அவரு? லவோதிக்கேய சபை என்ன சொல்லுது? நான் ஐஸ்வர்யவான். ரெண்டாவது திரவிய சம்பன்னன். மூணாவது எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு என்ன பண்றாராம்? சொல்றாராம். புரியுதுங்களா? இப்ப ஐஸ்வர்யவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல்வந்தர். நான் ரொம்ப செல்வந்தன். ரெண்டாவது திரவிய சம்பன்னர்னா எனக்கு எல்லா வளமும் இருக்குது, எனக்கு எல்லா வளமும் இருக்குது. குறை ஒன்றும் இல்லைன்னா எனக்கு எதுவும் குறை இல்லப்பா. சில சொல்லுவாங்க நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் குறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த 3 அறிக்கையும் சொல்றாராம். இந்த 3 அறிக்கையை சொல்றவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னு பார்த்தான். 5 விஷயத்த பாக்குறாங்க. நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி. இந்த 5 கேரக்டரா இருந்துகிட்டு அவர் சொல்றதுன்னா நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பன்னர், எனக்கு ஒரு குறையும் இல்லை. அப்போ இந்த நிர்பாக்கியம் உள்ளவன் அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிர்பாக்கியம் உள்ளவன்னா அதற்கு எதிர்மறை என்னது? இது மைனஸ்ன்னு வச்சுங்க. இது மைனஸ். நிர்பாக்கியம்னா நிர்பாக்கியவான்னா மைனஸ், பிளஸ் பாக்கியவான். புரியுதா? அப்ப இவர் என்னவா இல்ல? பாக்கியவானா இல்ல. எந்த பாக்கியவானா இல்ல? சங்கீதம் 1, 2, 3. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2, 3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். இப்போ நிர்பாக்கியம் உள்ளவன்னா இவர் எந்த பாக்கியவானா இல்ல? கர்த்தருடைய வேதத்துல பிரியமாவும் இல்ல, தியானமாவும் இல்ல. அது எப்படி தியானிக்கணுமா? அத இரவும் பகலும் தியானிக்கணுமா? இரவும் பகலும் எப்படி தியானிக்க முடியும்? இரவும் பகலும் ஒரு வசனத்தை எப்படி தியானிக்க முடியும்? மனசுல வச்சு தியானம். எப்படி தியானிக்கணும்னா காலையில ஒரு வசனம் கொடுக்குறாருன்னு வச்சுங்க. ஆண்டவர் காலையில ஒரு வசனம் கொடுத்தாரு. இப்போ சின்ன உதாரணம் சொல்லணும்னா ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார் தேவன்? உன்னுடைய சந்ததி பிள்ளையே இல்லை, பிள்ளை இல்லாதவங்கிட்ட ஆபிரகாம் கிட்ட தேவன் சொல்றாரு, உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். உன் சந்ததி பெருகிற இடம் தான் கானான். நீ அந்த கானானுக்கு போன்னு முதல்ல கூப்பிட்டார். விசுவாசப்பட்டு அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. வாக்கு தத்தம் பெறப்பட்ட தேசத்துல அவன் முன்னாடி தேவன் போன்னு சொன்னவனே என்ன பண்ணிட்டான்? கிளம்பி போயிட்டான். ஒரு பிள்ளையும் கிடையாது ஆபிரகாமுக்கு. பிள்ளை இல்லாதவனா இருக்கும்போது தேவன் சொல்றாரு, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். உன் ஜாதியார் எங்க தெரியுமா வாசம் பண்ணுவாங்க? கானான்ற தேசத்துல வாசம் பண்ணுவாங்க. முதல்ல நீ கானானுக்கு போன்ட்டார். பிள்ளை இல்லாதவன் தன்னுடைய சந்ததி தங்க போற தேசத்துக்கு அவன் போய் பார்க்க போனான். என்ன விசுவாசம் பாருங்க அவனுக்கு. ஆனாதான் விசுவாசத்தின் தகப்பன். நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப எனக்கு குழந்தையே இல்லை. பாண்டவர் சொல்றாரு, எப்பா நீ ஹைதராபாத்துக்கு போ, ஹைதராபாத் ஃபுல்லா உன் பிள்ளைங்க தான் இருக்க போறாங்க, எனக்கு பிள்ளையே இல்லை. என்னை பார்த்து சொல்றாரு, நீ ஹைதராபாத்துக்கு போ, ஹைதராபாத் ஃபுல்லா உன் பிள்ளைங்க தான் இருக்க போறாங்க அப்படின்னு நான் கிளம்பி போக முடியுமா? ஆபிரகாம் போனார். அதனால்தான் விசுவாசத்தின் தகப்பன். அப்படி போகும்போது வாக்கு தத்தம் கொடுத்தாரு அவருக்கு. என்ன கொடுத்தாரு? உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பூமியின் தூளை போலவும் சொல்லிட்டாரு. அவள்தான் படம் பாட்டு மாட்டார் அப்படியே. இப்ப ராத்திரியில் அவன் ஏஞ்சிக்கும் போது என்ன பண்ணுவான்? வார்த்தை காதுல கேட்டான், என் சந்ததி பெருகும். வார்த்தை காதுல கேட்டான், கேட்டதை பார்க்குறான். நட்சத்திரத்தை பார்க்கும்போது சொல்லுவான், என் சந்ததி இப்படி இருக்கும். காலையில ஏஞ்சி மண்ணை பார்க்கும்போது சொல்லுவான், என் சந்ததி இப்படி இருக்கும். மத்தியானத்துல அடிச்சு காத்தடிச்சு தூசி பறக்கும்போது தூசியை பார்த்து சொல்லுவான், என் சந்ததி இப்படி இருக்கும். அப்போ இரவும் பகலும் தியானமா இருக்கிறதுன்றது இதுதான். இப்போ ஒரு வசனம் காலையில உங்களுக்கு வருது, காதுல கேட்குறீங்க. கேட்டு அந்த வசனத்துல வந்த காரியங்களை நீங்க பார்க்கும் போதெல்லாம் சொல்லணும், தேவன் என்னை இப்படி நடத்துவார், தேவன் என்னை இப்படி மாற்றுவார். அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் சொல்லணும், கர்த்தர் என்ன மாற்றுவார். ஒருவேளை அதுக்கு எதிர்மறையா நடக்குதுன்னு வச்சுங்களேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். திடீர்னு கடங்காரம் வந்து கிழிச்சுட்டு போயிடுறான். உடனே என்ன பண்ணோம்? இந்த சூழ்நிலையில இருந்து கர்த்தர் என்ன மாத்த போறாரு. புரியுதுங்களா? இதான் விசுவாச அறிக்கை. அப்போ இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனா இருக்கணும். ஆனா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம்? நிர்பாக்கியம் உள்ளவன். இப்படி தியானிக்கல. அதனால ஆனா சொல்லிக்கிறது எப்படி? கர்த்தரனை ஆசீர்வதிப்பாருங்க, கர்த்தரனை தூக்கி நிறுத்திடுவாருங்க,
எனக்கெல்லாம் குறையே கிடையாது. ஒரு சிலர்லாம் விசுவாச அறிக்கைலாம் பயங்கரமா விடுவாங்க, அப்படியே ஆண்டவர் மர்காட்டில் உக்காந்து போற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விசுவாச அறிக்கையெல்லாம் நம்ம விடுவோம். ஆனா என்னவா இருக்கணும்? பாக்கியவனா இருக்கணும், நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்கக்கூடாது. ரெண்டாவது என்னங்க? பரிதபிக்கப்படத்தக்கவன். இது என்ன நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 69:20. சங்கீதம் 69:20. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருக்கிறேன். எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருக்கிறேன். ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். பாத்தீங்களா? இவர் எதிர்பார்க்கிறார், எனக்கு யாராவது தேர்தல் சொல்ல மாட்டாங்களா, யாராவது எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா. நிந்தை என்ன பண்ணிடுச்சான்? அப்படி நெஞ்சை இருதயத்தை பிளந்தது, இருதயத்தையே பிளந்துடுச்சு. அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ வேதனை வந்து, யாராவது எனக்கு சொல்ல மாட்டாங்களா, யாராவது எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, யாராவது ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏங்க கூடியவரா இவர் மாறிட்டாருன்னா, இவர் தான் யாரு? பரிதபிக்கப்படத்தக்கவர். கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா, தற்காலத்துல கிறிஸ்தவர்கள் கூட எப்படி இருக்கிறாங்க? 1 கொரிந்தியர் 15:19. 1 கொரிந்தியர் 15:19. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், இன்மைக்காக மாத்திரம், இந்த உலகத்தின் தேவைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தா, எல்லா மனுஷரை பார்க்கிலும், எல்லாம் எப்படி சொல்லிட்டாரு? எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பரிதபிக்கத்தக்க முன்னாடி பார்த்தோம், சங்கீதக்காரன் சொன்னான் இல்லையா, நிந்தை நெஞ்ச பொழந்துச்சு, ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்ல, தேர்தல் சொல்றதுக்கு ஆள் இல்ல. அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை தேடுறோம். எதுக்கு தேடுறோம்? சும்மா இன்மைக்கு. இன்னைக்கு இது கிடைக்கணும் ஆண்டவரே, இந்த மாசம் இது கிடைக்கணும் ஆண்டவரே, அந்த மாசம் அதை நடக்கணும் ஆண்டவரே. அப்படி இம்மைக்காக தேடினா வேதம் சொல்லுது, நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், நீ பரிதபிக்கப்படத்தக்கவன். அப்போ ஆனா சொல்றது என்ன? இவர் அறிக்கைன்னா, நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பந்தன், ஆனா கிரியை பரிதபிக்கப்படத்தக்கவன். அதனால்தான் பாருங்க, எபிரேயர் 4:15 பாருங்க. எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமென். இப்போ இவரு இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம்? நம்மளை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டாரு, நமக்காக பரிதவிக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றாங்க? ஏன்னா இந்த கடைசி கால சபையில பரிதபிக்கிற ஒரு நிலையில இருந்தா அதுலயே என்ன பண்ணக்கூடாது, இருக்கா கூட. அதுதான் சொன்னேன், இது கடைசி கால சபைக்குரிய எச்சரிக்கை. அப்படியே அதே நிலையில இருக்கக்கூடாது, மாறாக இந்த பிரதான ஆசாரியர் இடத்துல என்ன பண்ணிடணும், நம்ம வந்துடணும். அதனால தான் பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பரிதவிப்பு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, மார்க் 8:2 வாசிங்களா. மார்க் 8:2. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் சொல்றாரு, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்து 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறாங்க. ஒரு சாப்பாடு விஷயமே கிடைக்காத போது ஆண்டவர் பரிதபிக்கிறார்னா, நம்ம பிரச்சனையை பார்த்து பரிதபிக்க மாட்டாரா? நம்ம அங்கலாய்ப்பை பார்த்து பரிதபிக்க மாட்டாரா? நம்ம என்ன நினச்சிட்டுக்கிறோம், அழுத்தம், ப்ரெஷரு எல்லாம் நம்மளுக்கு வரும்போது நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன்னு நினச்சிட்டுக்கிறோம். இல்லை, நம்மை பார்த்து ஐயோ கஷ்டப்படுறாளேன்னு சொல்கிற ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறாங்க? அப்போ அவரை பிடிச்சா நம்ம பரிதவிப்பு என்ன பண்ணிடுவார், அவர் மாற்றிடுவார். அவரை பிடிக்காம இருந்தா நம்ம என்னவா தான் இருப்போம், பரிதபிக்கப்படத்தக்க வரலாம். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருக்கிறோமா, இல்ல பரிதபிக்கிறவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறவரா இருக்கிறோமா? அத பார்க்கணும். 3வது பாத்தீங்கன்னா தரித்திரன். எப்படி தரித்திரன்? யாக்கோபு 2:5. யாக்கோபு 2:5. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். கேளுங்கள். தேவன் உலகத்தின் தரித்திரரை
விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? பாத்தீங்களா? விசுவாசத்தில் என்னவா இருக்கணுமா? ஐஸ்வர்யவான்கள். அப்போ விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களா இல்லாதவங்க என்னவா இருக்கிறாங்க? தரித்திரர். எவ்வளவு அட்ரஸ் பண்ணிட்டு பாருங்க. இப்ப தரித்திரர் நம்ம நினைச்சுக்கிற ஒன்னே இல்லாம இருக்கிறோம் தான் தரித்திரம் இல்ல. விசுவாசத்துல ஐஸ்வர்யமா இல்லாதவன் தரித்திரன். அப்போ பணத்தை சேர்க்க 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 அடுக்க அடுக்க நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கட்டுக்கட்டா வீட்டுல இருந்தா பயங்கர சந்தோஷமா இருக்கும்ல. அந்த மாதிரி தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. விசுவாசம் என்ன பண்ணணுமா? வளரணும். விசுவாசம் என்ன பண்ணா? வளரணும். அதனால்தான் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே. அப்போ ஒரு அளவை வச்சுதான் தேவன் என்ன பண்றாரு? அந்த விசுவாசத்தை நமக்குள்ள வளர்ச்சியில கொண்டு வராரு. அப்ப அந்த விசுவாசத்துல நம்ம என்னவா மாறணும்? ஐஸ்வர்யவான்களா மாறணும். விசுவாசம் இல்லாதவன் என்னவா இருக்கிறான்? தரித்திர. இப்ப நம்ம பாத்துக்கலாம், நம்ம தரித்திரரா ஐஸ்வர்யவான்களான்றத நம்மள என்ன பண்ணிக்கலாம்? கேள்விய கேட்டுக்கலாம். அதான் பாருங்க. நாலாவது என்னங்க? குருடன். நாலாவது என்னது? குருடன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நல்லா புரிஞ்சுக்கணும். லவோதிக்கேயா கடைசி கால சபையாருடைய நிலையை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதுல அந்த லவோதிக்கேயா அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்னங்க? ஆவிக்குரிய மந்த நிலை, அலட்சிய நிலை, தன்னிறை உள்ளவர்கள்னு பார்த்தோம். அந்த குணம் நமக்குள்ள இருக்குதான்னு பார்த்தோம். 2வது, தேவன் இந்த சபையில என்ன எதிர்பார்க்கிறாரு? உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியை எதிர்பார்க்கிறாரு. அது இருக்குதான்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா அவருடைய கிரியை எப்படி இருக்குது? லவோதிக்கேயா கிரியை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பா இருந்தா என்ன பண்ணிடுவேன்? வாந்தி பண்ணி போட்டுடுவேன்னு பார்த்தோம். அனல் என்னும் போது அது என்னவா குறிக்குதுங்க? ஆவிக்குரிய வளர்ச்சியில ஊழியம் செய்யறது. குளிர் என்னும் போது ஆவியை அவிழ்த்து போடுவது, பரிசுத்தாவியை நிராகரிக்கிறது. 2வது, வெதுவெதுப்புன்னு சொல்லும் போது அது என்னவா இருக்குதுங்க? உலகத்தை சார்ந்த அதன் அடிப்படையில வாழ்றதா இருக்குது. அப்போ வாந்தி பண்ணி போடுவன்னா ஒன்னத்துக்கு பிரயோஜனம் இல்லாம மாற்றுகிறதை குறிக்கிறதா இருக்குது. அப்போ அடுத்த வசனத்துல 3:17 பார்க்கிறோம். நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், கடைசியில என்னங்க? குருடன். இப்போ குருடன் சொல்லும் போது எப்படிப்பட்ட குருடன் இவன்? லிட்டரலி குருடன் கிடையாது. இப்பிரபஞ்சத்தின் பிரபு என்ன பண்ணிருக்கிறான்? பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறான். பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறான் வைக்கிறதுக்கு இவங்களே கண்ணை காமிச்சிட்டாங்க. கண்ணை காட்டுதோ குத்து அப்படின்னு நம்ம யாருன்னா காட்டுவோமா? குத்துன்னு காட்டுவோமா? காட்ட மாட்டோம். ஆனா நீ காட்டலனாலும் உன் கண்ணை குத்துறதுக்கு ஒரு ஆளுகிறான். காலம் அவனுடைய டார்கெட் என்ன தெரியுமா? கண்ணை பார்த்து கண்ணை குத்துறது. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? இதை பார்க்க மாட்டீங்க, சத்தியத்தை பார்க்க மாட்டீங்க. அதனால குருடன். அந்த குருடன் இந்த வசனத்தை காணாத குருடன். சத்தியத்தை கேட்போம், வசனத்தை கேட்போம், ஆனா பிரச்சனை வரும்போது என்ன பண்ண மாட்டான்? வசனத்தை பார்க்க மாட்டான். நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, எப்பாவது ஒரு ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை வருதா, அந்த நேரத்துல நீங்க எடுக்கிற முதல்ல இது என்னன்னா, யாரோ ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணாதீங்க, பைபிளை கையில் எடுங்க. பைபிளை கையில் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. வேதத்தை படிங்க, துதிங்க. இது 2 செய்யுங்க. எப்பேற்பட்ட எரிக கோட்டையா இருந்தாலும் அடிஞ்சு விழுந்துடும். ஆனா இது நம்மளுக்கு ரொம்ப சில்லித்தனமா இருக்கும். பிரச்சனை பெருசாகும் போது ஜபிக்க முடியுமா? பிரச்சனை பெருசாகும் போது பைபிள் வாசிக்க முடியுமா? பாட்டு பாட முடியுமா? பாடிப்பாரு, படிச்சு பாரு, அது மாறுறத நம்ம பார்ப்போம். இதுதான் விசுவாசம். இது வந்து ஏருக்கு மாறா இருக்கலாம். ஆனா இப்படிதான் விசுவாச பட்டியல எல்லாருமே ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்படிதான் எல்லாருமே ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவர்களை அல்லாத விசேஷமானது ஒன்றை தேவன் நமக்கு நியமித்தார்னா, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் நமக்குள்ள இருக்கிறார். இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் அந்த நற்சாட்சி இல்ல, இயேசு உள்ள இருக்கிறாருன்ற ஒரு இது இல்லை. ஆனா புது உடன்படிக்கையில இருக்கிற நமக்கு என்னங்க? கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார்.
அப்போ அந்த விசுவாசன்றது ரொம்ப முக்கியம். அது இந்த வசனத்தை காணாதபடி சாத்தான் என்ன பண்ணிடுறான், கண்ணை குருடாக்கிறோம். இதுல இன்னொரு குருட்டுத்தனம் இருக்குது. யோவான் 9ஆம் அதிகாரம் 41வது வசனம். யோவான் 9:41. இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் குருடரா இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்க குருடரா இருந்தா உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். பாத்தீங்களா, இவங்க எப்பேற்பட்ட குருடர் தெரியுமா? காண்கிறோம் என்கின்ற குருடர். என்ன குருடர்? காண்கிறோம் என்கின்ற குருடர். சத்தியத்தை பத்தி எவ்வளவு வேணாலும் பேசு, டப்புன்னு சொல்லிடுவாங்க. எல்லாம் ஆழமும் தெரியும். இது பிரதர் அப்படி பிரதர், அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க, நாங்களாம் அப்பயே பார்த்துட்டோம். இது இப்படி சொல்லுது, அது அப்படி சொல்லுது, இது எல்லாம் தெரியும். ஆனா கிரியையில என்னவா இருக்கிறாங்க? குருடர். எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தடவிட்டு இருக்கிறோம். குருடர் மாதிரி தடவிட்டு இருக்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. வசனத்தை குறித்து வாக்குவாதம் பண்றது. வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை குறித்து அவ்வளோ டிபேட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய கிரியைகளை எடுத்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஒரு ஊழியம் செஞ்சிருக்க மாட்டாங்க, ஒரு தேவனுக்காக எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா பேச்சு வசனம் தெரிஞ்ச மாதிரி பயங்கரமா பேசுது. காண்கிறோம் என்கின்ற குருடர். ஏன்னா இவரு அந்த பரிசேயரை பத்தி பேசுறாரு. பரிசேயரை பத்தி அவங்க வேதம் நல்லா தெரியும் அவங்களுக்கு, ஆனா வேதத்துக்குரிய கிரியை அவங்களுக்குள்ள இல்லை. ஆனாதான் இயேசு சொன்னாரு, காண்கிறோம் என்று சொல்லுகிற குருடரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு குருடரும் பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 யோவான் 2:11. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இது 2வது குருடன். என்ன மாதிரி குருடன்னா, போகும் இடம் தெரியாத குருடன். எங்க போறோன்னு தெரியல. சில குருடர்கள் உண்மையிலே ரோட்ல போறாங்க, கையில ஒரு ஸ்டிக் வச்சு என்ன பண்ணுவாங்க, ரைட்டு லெஃப்ட்னு தட்டிகிட்டே போவாங்க. அவங்ககிட்ட பிடிச்சி கேட்டிங்கன்னா எங்கே போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஐநாவரத்தில் இருந்தால் நான் இந்தமாரி அரும்பாக்கம் போனேங்க, இல்லைன்னா இங்கே போனேன் அங்கே போனான்னு. ஆனால் இந்த குருடன் எப்படின்னா தட்டி தட்டி போயினே இருப்பான். எங்கே போகிறான்னு அவனுக்கே தெரியல, எங்கே போகிறேன்னு அவனுக்கே தெரியல. இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாச வாழ்க்கை அப்படி தாங்குது. ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் எடுத்த, தேவனுடைய ஆவியை பெற்றுக்கிட்ட, என்னப்பா பண்ண போற, என்ன செய்கிற, உன் இலக்கு என்ன தெரியல. இலக்கு என்னன்னே தெரியாமல் ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் உலகத்துக்குரிய இலக்கு என்ன பண்ணுறோம்? முயற்சி பண்ணுறோம். ஆனால் ஆவிக்குரிய இலக்கு என்ன பண்ணுறோம்? விட்டுறோம். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. பிரச்சனை வருது, போராட்டம் வருதுன்னா நம்ம இதுக்காக முயற்சி பண்ணுறோம். இதை பிடிச்சிக்கணும், இதில் இருக்கணும், அப்படி முயற்சி பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் அதுலேருந்து ஏன் பிரிக்கிறார் தெரியுமா? இந்த உலகம் ஒன்றுமே இல்லை, அதுதான் முக்கியம்னு நம்மளுக்கு தெரிய வைக்கிறார். அந்த தெளிவுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்கள் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். அந்த தெளிவுக்குள்ள வராத வரைக்கும் இங்க இருந்து நம்ம என்னதான் பண்ணோம்? நம்ம பாஷையில சொன்னா லோல் பட்டு அவங்க சின்னதான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. ஆனா இலக்கை அறிந்து கொண்டால், அதுதான் அந்த இலக்கை நம்ம பார்க்காம விடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் குருட்டாட்டம். இப்ப இந்த லவோதிக்கேயா சபையில இருக்கிறவர் எப்படி இருக்கிறாரு? அவரு குருடரா இருக்கிறாரு. மாத்திரமல்ல, இந்த குருட்டாட்டம் எந்த அளவுக்கு செயல்படுதுன்னா, இன்னும் ஒரு சிலரு காண்கிறோம் என்ற குருடர்ல அந்த லிஸ்ட்ல எடுத்தீங்கன்னா வேற வேற மாதிரி எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இந்த குருட்டாட்டம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என் கூட பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. சமீபத்தில் கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். ஃபோன் பண்ணி இன்னொருத்தர் ஊழியக்காரரை பற்றி என்கிட்ட கேட்டார். ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, இது கரெக்டா, இது நீங்களும் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. என்னான்னு கேட்டேன். அப்படி என்னங்க பண்ணுறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் இவங்க வீட்டுக்கு செய்வனை வச்சுட்டாங்களா, ஒரு ஊழியக்காரர் போய் கரெக்டாக ஜெபம் பண்ணி கரெக்டாக ஒரு இடத்துல தோண்டி எடுத்து ஒரு தகுடு எடுப்பார். கரெக்டாக ஒரு இடத்துல தோண்டி எடுத்து தகுடு எடுத்தார். அந்தமாரி நீங்கள் தகுடு எடுப்பீங்களான்னு கேட்டாங்க. வீட்டு அட்ரஸ் கொடுங்க, நானே போய் ஒழிச்சு வச்சுட்டு ஒன்றா எடுக்கிறேன். மற்றபடி டமால் நல்லா என்னால் போய் என்ன பண்ண முடியாது, தகுடு எடுக்க முடியாது. சரி, எப்போங்க நடந்தது? இந்த டைமில் நடந்து இதாச்சு. எதுக்காக தகுடு எடுத்தாரு? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைங்க, அதனால தகுடு எடுத்தாரு. கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகலை. தகுடு எடுத்த பிறகு கல்யாணம் ஆயிருக்கணுமே, ஏன் ஆகலை? அதுதாங்க உங்ககிட்ட கேட்குறேன். ஊழியக்காரர்கிட்ட போனோம், தகுடு இருக்குதுன்னாரு, தகுடு அவரே எடுத்தாரு. கல்யாணம் ஆயிருக்கணும்ல, கல்யாணம் ஆகலை. அப்போ என்ன ஆச்சு? குருடர்கள். அதனால இயேசு சொன்னா, குருடனுக்கு குருடன் என்ன பண்றான்? வழி காட்டுறான். இதுக்கு பின்னாடி போற கூட்டம் இருக்குது.
கையை புஷ்ஷுன்னா என்ன பண்றது, அப்படியே அந்த சைடு போய் விழுது, இந்த சைடு விழுது. இது ஜனங்க விழுந்தா பரவாயில்ல, வாலண்டியர்ஸே விழுறாங்க. இவரு நியமிச்ச வாலண்டியர்ஸ், இவங்க சபையில இருக்கிறவங்க வாலண்டியர்ஸ இப்படி இப்படின்னா அவன் சுத்துறான் பொம்பர மாதிரி. இப்ப இதெல்லாம் என்னது, குருட்டாட்டம். இதை நம்பி ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, ஓடுது. நம்ம வாங்க ஆழமான சத்தியம் சொல்றேன்னா அட போங்கன்ட்டு போறாங்க. என்னத்த சொல்ல போறீங்க நீங்க, அங்க வந்து பாருங்க. அவர் கையை இப்படின்னா எல்லாம் போய் வெளியில போய் விடுறாங்க, இப்படின்னா எல்லாம் முன்னாடி ஓடியாறாங்க. நீ என்னதான் பேப்பரை பொரட்டி நீ என்னதான் நீ எங்கங்க அங்கங்க போய், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்கன்றாங்க. சில இடங்கள்லாம் பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுல இப்பெல்லாம் அற்புத அடையாள கூட்டம் நடத்தலாமான்னு கேட்குறாங்க நம்மள. கேட்குறாங்க, அது உங்களால பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி பண்ண தெரியாதுங்கன்ட்டேன். எனக்கு அந்த மாதிரி பண்ண தெரியாது. நம்ம அழைப்பு வேற, நம்ம இது இருக்கிறத சொல்றதுக்கே நம்மளுக்கு நேரம் போதில்லை. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு குருட்டாட்டத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. லவோதிக்கேயா சபை கடைசி கால சபை குருட்டாட்டம் உள்ளதா இருக்குது. கடைசியா என்னவா இருக்குதுங்க, நிர்வாணி. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்கள். 2 கொரிந்தியர் 5 1-3. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்படும். இது என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த 3 வசனத்தை குறித்து நீங்க படிச்சு பாருங்க. 2 வீடை காட்டுறாரு. ஒன்னு பரலோகத்துல இருக்கக்கூடிய நித்திய வீடு, இன்னொன்னு பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு, இந்த சரீரத்தை சொல்றாங்க. இப்போ எதை தரித்து கொள்றாரு, எதை தரிச்சுக்கணும்னு சொல்றாரு, நித்திய வீடு. அப்ப பரலோகத்துக்குரிய அந்த நித்திய வீட்டுக்குரிய காரியத்தை என்ன பண்ணிக்கணுமா, பரலோகத்துக்குரிய காரியங்களை தரித்து கொள்ளணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், பூலோகத்துக்குரிய காரியத்தை என்ன பண்றோம், தரித்து கொள்றோம். அந்த பரலோகத்துக்குரிய அந்த காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 22-24. ரோமர் 8:22-24. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. வருதா, பிரசவ வேதனை இருக்குதா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நாங்கள் எப்பவுமே சந்தோஷமா ஜாலியா இருக்கிறோம்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கையை உயர்த்தி காட்டுங்க. ஒரு குறையும் இல்லை, நாங்கள் நன்றா இருக்கிறோம். ஆனா விசுவாச வார்த்தையெல்லாம் பயங்கரமா பேசுவோம். நிறைய வீடியோலாம் அனுப்பும் போது பார்க்கும்போது அப்படியே எழுச்சி வருது. அப்படியே சில காரியங்களெல்லாம் பார்க்கும்போது எழுச்சி வருது. ஆனா எழுச்சி பார்க்கறதோட சரி, நெக்ஸ்ட் நம்மளும் என்ன ஆயிடுறான், பழைய பீஸ் பண்ண பல்பு மாதிரி தான் ஆயிடுறோம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த தவிப்பு இருக்கணும். அங்க சொல்லப்பட்டிருக்க ஏகமாய் பிரசவ வேதனைப்பட்டு தவிக்கிறோன்னு. அப்போ எதை தரித்து கொள்ளணும்னா, சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா, நிர்வாணி அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு யோவான் 1:12 அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றிருக்கோம். அப்போ இயேசுவை விசுவாசிக்கிற நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைக்குரிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைக்குரிய காரியத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், தரித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த பூமியில தேவனுடைய பிள்ளை போல வாழ்றோமா, அதுதான். அப்போ தேவனுடைய பிள்ளைக்குரிய இதை தரித்துக்கல, பூமிக்குரிய காரியத்தை தரிச்சுக்கிறோம். எங்க அப்பா அப்படிங்க சொத்து சேர்த்து வைக்கலங்க, அதனால எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் ஜென்ரேஷனை வச்சு தான் பேசுறது, நம்ம சூழ்நிலை வச்சு தான் பேசுறது, நம்ம குடும்பத்தை வச்சு தான் பேசுறது, இப்படி தான் பேசுறது. அப்போ குறைவுக்கு நம்ம எதை காரணம் காட்டுறோம்னா, நம்ம சார்ந்ததை காரணம் காட்டுறோம். அப்போ நம்ம அதை தரித்து கொண்டிருக்கிறோம், அதனால தான் காரணம் காட்டுறோம். ஆனா தேவனுடைய பிள்ளை அந்த பரம ராஜ்யத்துக்கு சரீர முற்பாகிய புத்திர சுவிகாரத்துக்குரிய காரியத்தை தரித்து கொண்டா நம்ம என்ன சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். சூழ்நிலை எல்லாம் மாறலாம்,
ஆனா என் தேவன் என்ன பண்ண மாட்டாரு, என்ன விட மாட்டாருன்னு அதை சொல்லாம நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கிறோம்ல, அந்த பூமிக்குரிய காரியத்தை மாத்திரம் நம்ம வச்சிட்டு இருந்தா நம்ம என்னவா இருக்கிறோம், நிர்வாணிகள். ஏன்னா புத்திர சுவிகாரத்துக்குரிய காரியத்தை நம்ம என்ன பண்ணிக்கல, அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய அந்த மகிமையை தரித்து கொள்ளாம பூமிக்குரிய கூடாரமா இன்மைக்காக இந்த உலகத்தை பார்த்து இதன் அடிப்படையில் நம்ம வாழ்ந்தா நம்ம என்னவா இருக்கிறோம், நிர்வாணிகளா இருக்கு. அதனால தான் வெளிப்படுத்தல் 16:15 வாசிங்க. வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனை போல் வருகிறேன், இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக, தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தங்கள் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அவ்வளவுதாங்க. தங்கள் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான்னா என்ன அர்த்தம்? கொண்டாத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைக்குரிய அந்த வஸ்திரம் போது நீதி என்கின்ற வஸ்திரம், பரிசுத்தம் என்கின்ற வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணோம், உடுத்து கொண்டு காத்து கொள்ளணும். அதை நம்ம செய்யாம இருந்தா நம்ம என்னவா இருக்கிறோமா, நிர்வாணிகளா இருக்கிறோம். இப்போ இந்த கடைசி கால சபைக்கு இத்தனை அடையாளத்தை கொடுத்தார் லவோதிக்கையாக்கு. நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி. ஆனா அவன் சொல்றது என்ன, நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒன்றும் குறைவில்லைன்னு சொல்லி சொல்றோம். அதேதான் நம்ம கிறிஸ்தவன்றதை எப்படி காட்டுறோம் தெரியுமா, வார்த்தையில காட்டுறோம். நான் கிறிஸ்தவன்றதை எப்படி காட்டுறோம், வார்த்தையில. கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பண்ணுவார், கர்த்தர் முடிச்சிருவார், எல்லாம் வார்த்தையில தான். ஆனா நடக்கையில நம்ம உள்ளான ரீதியில நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதபிக்கப்படத்தக்கனும், தரித்திரரும், குருடரும், நிர்வாணிகளுமா இருக்கும். இதுதான் கடைசி கால சபையுடைய நிலை. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பா இருக்கிறேன்னு சொல்றாரு. கடைசி அந்த ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:18 வசனம் சொல்றாரு பாருங்க. அப்போ முன்னாடி சொல்லிட்டாரு லவோதிக்கையாவை பத்தி, அதோடைய கிரியைகள் எல்லாம் சொல்லிட்டு இப்போ ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனை என்ன ஆலோசனையா வாசிங்க. நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு, நீ ஐஸ்வர்யவான் ஆகும். இப்ப சொல்றாரு, உண்மையிலே நீ ஐஸ்வர்யவான ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இப்போ நம்ம பார்த்த இந்த 5 விஷயமும் கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மக்குள்ள இருக்குதா அப்படின்றத என்ன பண்ணுவோம், பார்க்கணும். இதெல்லாம் இல்லைங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதெல்லாம் இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை இல்லைங்க 100% மேட்ச் ஆகுதுன்னா அப்பவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அடுத்து ஒரு 3 ஆலோசனை கொடுக்குறாரு. 3 விஷயத்த நீ என்கிட்ட இருந்து வாங்கிக்கோன்னு சொல்றாரு. ஏசு என்ன சொல்றாரு, 3 விஷயத்த வாங்கிக்கோ. 1, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி புடமிடப்பட்ட பொண்ணை வாங்கி இன்னும் ஐஸ்வர்யவானா மாறிடு. நீ ஐஸ்வர்யவானா மாறதுக்கு புடமிடப்பட்ட பொண்ணை வாங்கிக்கோ. 2வது, உன் நிர்வாணத்தை மூடுறதுக்கு வெண் வஸ்திரங்களை வாங்கிக்கோ. 3வது, பார்வை அடியும்படி கண்ணுக்கு கலிக்கம் வாங்கிக்கோன்ற. அந்த புடமிடப்பட்ட பொண்ணு அப்படின்றது எதுன்னு பாத்தீங்கன்னா வேதம் தான். அந்த புடமிடப்பட்ட பொண்ணு புரியுதுங்களா, இந்த வேதம் தான் புடமிடப்பட்ட பொண்ணு. இப்போ இந்த பொண்ணை வாங்கிட்ட போது இன்னைக்கு கோல்டு விலை எவ்வளோ ரேட்டு, சவரன் 60,000 ரூபாய் வந்துச்சு, புரியுதுங்களா. அப்போ பொண்ணு வேல்யூ தான், பொண்ணு வேல்யூ தான். கோல்டுக்கு எப்பவுமே வேல்யூ இருக்கு. ஏசு சொல்றாரு, நான் உனக்கு கோல்டு தரேன். உலக பிரகாரமான கோல்டு வந்தா என்ன ஆயிடுவோம், நம்ம பணக்கார ஆயிடுவோம். திடீர்னு ஒரு 500 சவரம் உங்க கையில கொடுத்தா முடிஞ்சுதா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கோல்டு தரேன். இதுவும் ஆல்மார்க் கோல்டு தான், புடமிடப்பட்ட கோல்டு. இந்த கோல்டை வாங்கினா நீ என்னவா மாறிடுவ தெரியுமா, ஐஸ்வர்யவானா மாறிடுவேன். ஆனா வசனம் சொல்லுது இல்லையா, சில வசனங்களை சொல்றேன், படிக்க வேண்டாம், நம்ம குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 8:9 வசனத்துல வசனம் தெளிவா சொல்லுது, நாம் ஐஸ்வர்யவான் ஆகும்படி அவர் தரித்திரரானாரே அப்படின்னா இயேசு ஏன் தரித்திரர் ஆனார்னா நீங்களும் நாங்களும் என்னவா மாறணும், ஐஸ்வர்யவானா மாறணும். இப்ப இயேசு தரித்திரர் ஆனாரா, நம்ம ஐஸ்வர்யவானா மாறிட்டோமா? ஏன் தெரியுமா, உலகத்து ஒரு ஐஸ்வர்யத்தை பாக்குறோம். நம்ம
ஆனா வசனம் சொல்லுது, எபேசியர் 1:7 கிருபையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? நம்ம பாவத்துக்குரிய கொடுக்கப்படுகிற மன்னிப்பு, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். இந்த ரத்தத்தினாலே உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் என்ன பண்ணுது? மன்னிக்கப்படுது. கோடீஸ்வரன் எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருக்கும், பாவத்தை மன்னிக்கணும்னா இயேசுவின் ரத்தம் தான். அவன் எவ்வளவு கோடியை கொட்டி கொடுத்தாலும் பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. ஆனா நீங்க முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னா சந்தோஷத்தோட சமாதானத்தோட புறப்பட்டு. இதான் கிருபையின் ஐஸ்வர்யம். 18வது வசனம், எபேசியர் 1:18 சொல்லுது, மகிமையின் ஐஸ்வர்யம் வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. நமக்கு ஒரு இலக்கு இருக்குது. இன்னைக்கு ஒன்னா நம்ம ஒன்றும் இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய வருகையில நம்ம என்னவா இருக்க போறோம்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்க போறோம். அப்ப அந்த மகிமை எப்படி இருக்கும்? அதுதான் மகா மேன்மையான மகிமையின் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கு தான் இயேசு என்னவா மாறினாரு? ஆமா, கட்டுக்கட்டா பணத்தை கொடுக்கறதுக்கு இல்ல. நம்ம பணம்னு கேட்கும் போது கொடுத்துடுறாரு. கொடுக்குற அளவுக்கு கொடுத்துட்டு நீ கடைசியில் நீ வாங்குறது பிரச்சனை கிடையாது. ஆண்டவர்கிட்ட வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி என்ன வருங்கண்ணா, நம்ம தாம் தூம் தையத்தக்க நாட்டு ஒன்றும் இல்லை ஆண்டவர் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் உபத்திரத்தை கொடுப்பார். பாருப்பா, பணத்தை வந்து நீ இப்படி பண்ணிட்டியா, தபார் கொஞ்சம் அனுபவி, இதை அனுபவிச்சா தெரியும் பணத்தோட மதிப்பு என்னான்னு அப்படின்னு என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் ஆடி விடுறாரு. அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் மெருகேறுவோம். இன்னும் மெருகேறுவோம். என்ன கரெக்டாக பண்ணணும், என்ன செய்யணும் பாருங்க. பணம் ஆசைக்கு வெறி எல்லாம், பணம் ஆசை எல்லாம் தீமைக்கும் வேறா இருக்கு. அப்போ பணம் வரும்போது நம்ம என்னவா மாறிடுறோம்னா, நிறைய விஷயங்கள்ல இடர்கிறோம்ல மாறிடுறோம். அதனாலதான் சில விஷயத்துல இந்த டைம்ல ஒண்ணுமே இல்லையா, கவலையே படாதீங்க. நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தவர், இந்த ஒரு வளமை கொடுத்தவர், இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் இந்த பூமிக்குரிய காரியத்தை செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். நம்ம யாருன்றதே மறந்துட்டோம். அதுதான் சொல்றேன். இந்த கடைசி கால சபை லவோதிக்கையாக்குரிய காரியத்தை ஏன் பைபிள்ல எழுதி வச்சிருக்காங்கன்னா, இதுதான் நிலை. இன்றைய சபையாருடைய நிலை இதுதான், விசுவாசிகளுடைய நிலை இதுதான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதுல இருந்து நம்ம வரணும். ஆனாதான் உன் கண்ணு பார்வையடைறதுக்கு என்ன பண்ணணுமா? கலிக்கம் போடணுமா? அந்த கலிக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தா மூல மொழியில எப்படி சொல்லப்பட்டிருக்கு? கண் மருந்தினால் மெருகேற்று. கண் புண் மருந்துன்னு அர்த்தம். இந்த கலிக்கம்ன்றது கண்ணோட புண் மருந்து. அதாவது எப்படின்னா, எண்ணெய் ஊற்றி பிரகாசிக்க செய்யுன்னு அர்த்தம். இந்த கலிக்கம்ன்றது எண்ணெய் ஊற்றி பிரகாசிக்க செய். அதாவது கலோரியன் இன்கிராசோ அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தைக்கு எண்ணெய் ஊற்றி பிரகாசிக்க செய். ஏன் எண்ணெய் ஊற்றி கண்ணை பிரகாசிக்க செய்யணும்னா, லூக்கா 11:34 வாசிங்க. லூக்கா 11:34. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்ணு என்னவா இருக்குதான்? சரீரத்தின் விளக்கு. விளக்கு எரியறதுக்குன்னா ஊத்தணும், எண்ணெய் ஊத்தணும். அததான் சொல்றாரு. உன் கண் பார்வை அடையும்படிக்கு நான் என்ன பண்றேன்? கலிக்கம் போடு. அதுதான் சொல்றாரு. எண்ணெய் ஊற்றி பிரகாசிக்க செய். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஆமென். உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அவ்வளவுதாங்க. அப்போ இந்த கண்ணு பார்வை அடையறதுக்கு அவர் என்ன கொடுக்குறாராம்? ஒரு அபிஷேக எண்ணெய, ஒரு மருந்த கலிக்க கொடுக்குறாராம். வாங்கிக்குங்கன்னு சொல்லப்பட்டு. அதனால கடைசி கால சபைக்கு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே நம்மளுக்கு மேட்ச் ஆகும். எல்லா இடத்துக்கும் மேட்ச் ஆகும், எல்லாருக்கும் மேட்ச் ஆகும். ஏன்னா இன்னைக்கு சபைகள்லாம் இப்படிதான் இருக்கு, லவதிக்கையா மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் நம்ம கர்த்தர் சத்தியத்தை ஏன் கொடுக்குறாருன்னா, வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். இன்னைக்கு இஸ்ரேல்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு பகிரங்கமா இருக்குன்னா, கடைசி சான்ஸ் என்னன்னா, அந்த ரஷ்யா வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ரஷ்யா உள்ள இறங்கிட்டா உலக போர் கண்டிப்பா என்ன ஆகும்? ஸ்டார்ட் ஆயிடும். அது அர்மகதான் யுத்தமா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த யுத்தம் நடக்கும் போது, இஸ்ரேலுக்கு எதிரடியா நிற்கும் போது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவன் குமாரன் வந்து எல்லாரையும் நாசனம் பண்ணும். அந்த அந்தி கிறிஸ்தனோட ஆதிக்கம் எல்லாம் அது இருக்குது. நம்ம இனிமே வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆன்டி கிரைஸ்ட பத்தி நிறைய விஷயம் பைபிள்ல இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானா அதை நம்ம பார்க்கலாம். அதனால இன்னைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பு. நம்ம லவோதிக்கையா சபை காலத்துல இருக்கிறோம். சொல்லப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாதுங்க, வருதா இருக்குதான்றதை நம்ம நிதானிச்சு கர்த்தரிடத்துல நம்ம திரும்பலாம்.